அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த சமயத்தில் ஒரு கனவு காணுகின்றார்கள். கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். பார்த்து சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் பகதாதிற்கு சென்றால் அங்கே பஹராமுல் மஜூசி என்ற ஒரு நெருப்பு வணங்கி இருப்பார். பஹராம் என்பவர் இருப்பார். அவரிடத்தில் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான் என்ற சோபனத்தையும் சொல்லுங்கள் என்ற ஒரு கனவு. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள். இது ஷைத்தானின் மூலமாக வந்த கனவு என்று சொல்லி ஒலு செய்துவிட்டு காபாவை தவாப் செய்துவிட்டு அங்கே கொஞ்சம் கண்ணயர்ந்தார்கள். 3 முறை இதே கனவு வந்தது. அவர்கள் விளங்கி கொண்டார்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்தி என்பதை விளங்கி கொண்டு பகதாதிற்கு ஹஜ்ஜை முடித்துவிட்டு பகதாதிற்கு சென்றார்கள். அங்கே சென்று பஹராம் அவர்களை சந்தித்து அவரிடத்தில் ஏதேனும் நல்ல காரியம் இருக்கிறதா என்பதை விசாரித்தார்கள். சமீபத்தில் ஏதேனும் நல்ல காரியத்தை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய 4 பெண் மக்களை என்னுடைய 4 ஆண் மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று அவர் சொன்னார். இது எங்கள் ஷரியத்தில் ஹராம். வேறு ஏதேனும் நல்லது செய்தீர்களா என்று கேட்ட பொழுது அந்த திருமணத்திற்காக நெருப்பு வணங்கியலுக்கு நான் விருந்து போட்டேன் என்று சொன்னார். இதுவும் எங்களுடைய ஷரியத்தில் ஹராம் என்று சொன்ன பொழுது வேறு ஏதேனும் நல்லது செய்தீர்களா என்று கேட்ட பொழுது எனக்கு இன்னொரு மகள் இருக்கின்றார்கள், அந்த மகளுக்கு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை, அதனால் அந்த மகளை நானே திருமணம் முடித்துக் கொண்டேன் என்று சொன்ன பொழுது இதுவும் மிகப்பெரிய ஹராம் என்று சொன்னார். வேறு ஏதேனும் நல்லது செய்தீர்களா என்று கேட்ட பொழுது ஒரு பெண்மணி என்னுடைய வீட்டுக்கு, இஸ்லாமிய பெண்மணி என்னுடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில் நெருப்பு அடுப்பு பத்த வைக்க நெருப்பு கேட்டு வந்தாங்க, விளக்கு கேட்டு வந்தாங்க. நான் விளக்கு கொடுத்தேன். கொஞ்ச தூரம் போன பிறகு திரும்பவும் வந்தாங்க, விளக்கு கேட்டு வந்தாங்க. நான் விளக்கு கொடுத்தேன். திரும்பவும் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப வந்தாங்க. அந்த விளக்கை அவர்களே அணைத்து விட்டு 3 முறை வந்தார்கள். 4வது முறை அவர்கள் வீட்டுக்கு சென்ற பொழுது நான் பின்தொடர்ந்து சென்றேன். இவங்க நெருப்பு கேட்க வந்த மாதிரி தெரியல, திருடுவதற்கு வந்தது போன்று நான் சந்தேகப்பட்டு வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த பெண்மணி வீட்டுக்குள் அமர்ந்து, அந்த பெண்மணிக்கு 4 பெண் மக்கள், வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் அல்லாஹ்விடத்தில் கரம் உயர்த்தினார்கள், யா அல்லாஹ், உன்னல்லாத இன்னொரு நபரிடத்தில் கேட்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். அதுவும் இஸ்லாமியர் அல்லாத, முஸ்லிம் அல்லாத ஒரு நபரிடத்தில், உன்னுடைய விரோதியான நெருப்பு வணங்கிய இடத்தில் கேட்பதற்கு நான் ரொம்பவும் வெட்கப்படுகின்றேன். என்னுடைய பசியை நீ போக்கிவிடு என்று துஆ செய்தார். அதை நான் கேட்டேன். என் வீட்டிலிருந்து அவருக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொண்டு சென்று கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதுதான் நீங்கள் செய்த நல்ல காரியம். நான் ஹஜ்ஜில் வைத்து இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லி கனவையும் இந்த சோபனத்தையும் சொன்ன பொழுது அந்த பஹராம் என்பவர் அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய இறுதி காரியங்களை அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து முடித்தார்கள். செய்து முடித்துவிட்டு தன்னுடைய மாணவர்களிடத்தில் ஒரு உபதேசம் செய்வார்கள், சகாவத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கொடைத்தன்மைகளை மக்களிடத்தில் பெரும் கொடைத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அது அல்லாஹ்வின் விரோதியையும் அல்லாஹ்வுடைய நேசராக மாற்றும் என்பதை அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி ஜுபதத்துல் வாயிலின் என்ற கிதாபிலும் துர்ரத்துன் நாசிஹின் என்ற கிதாபிலும் பதியப்பட்ட அருமையான ஒரு நிகழ்வு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாழும் காலமெல்லாம் கொடைத்தன்மை என்ற அழகிய குணத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.